மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை பார்த்துவிட்டு ஆர்வம் மிகுதியால் கொடைக்கானல் குணா குகையின் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் சென்று செல்ஃபி வீடியோ எடுத்த இளைஞர்கள் இன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இந்த நேரத்தில் குணா குகையின் ஆபத்து பற்றி விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. தடை செய்யப்பட்ட பகுதி, கம்பிவேலியை தாண்டி உள்ளே செல்லாதீர்கள். எச்சரிக்கை, இன்று வரை பலியானவர்கள் எண்ணிக்கை 13. குணா குகைக்கு முன்பு வைக்கப்பட்டிருக்கும் பலகையை இப்படி பகீர் கிளப்புகிறது. இன்ப சுற்றுலாவுக்கும் தேனிலவுக்கும் பெயர் போன கொடைக்கானலின் மறுபக்கம் மிகவும் கோரமானது. டெவில்ஸ் கிச்சன் என்று அழைக்கப்பட்ட இடம் கமல்ஹாசனின் குணா திரைப்படம் எடுக்கப்பட்ட பிறகு குணா குகை என்றே மாறிவிட்டது. இதன் திகில் பக்கங்கள் எவ்வளவு பெரிய தைரியசாலியையும் ஒரு கணம் உறைய வைத்துவிடும். அப்படி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட மலையாள திரைப்படமான மஞ்சுமல் பாய்ஸின் இமாலய வெற்றி குணா குகை பற்றிய அமானுஷ்ய கதைகளை மீண்டும் பேச வைத்திருக்கிறது. 2006 மூடப்படுவதற்கு முன்பு வரை குணா குகையின் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் சென்ற 13 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அவர்களில் ஒருவரது உடல் கூட கடைசி வரை கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை என்பதுதான் இதில் பெருத்த சோகம். நிலைமை இப்படி இருக்க 2006ஆம் ஆண்டு கேரள மாநிலம் மஞ்சுமல் பகுதியிலிருந்து சுற்றுலா சென்ற போது தவறி விழுந்த சுபாஷ் தான் குணா குகையிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட ஒரே நபர். சுபாஷின் உயிர் நண்பரான சிஜு தனது நண்பர்களுடன் சேர்ந்து எப்படி சுபாஷை காப்பாற்றினார் என்கிற உண்மை சம்பவம் தான் இப்போது அனைவராலும் கொண்டாடப்படும் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் கதை. இப்படி குணா குகையில் இருந்து உயிருடன் மீண்டு வந்த ஒருவரது கதை சுவாரஸ்யமான திரைப்படம் ஆகியிருப்பதை போல் குணா குகையை சுற்றி இன்னும் ஏராளமான கதைகள் உலவுகின்றன. இதில் பெரும்பாலானவை உடலை கூட மீட்க முடியாத துயரமான முடிவுகளை கொண்டிருந்தாலும் நூல் எழையில் உயிர் தப்பி திரும்பி வந்த பலரும் இருக்கிறார்கள். குறுக்கும் நெடுக்குமாக அடுக்கடுக்கான பாறைகளுக்கிடையே நீளும் ஆழமான இடுக்குகளில் தப்பி தவறி விழுந்தால் அவ்வளவுதான். பாறை மேல் விழுந்து சிதறியோ கும்மிருட்டில் இருக்கும் பாறைகளின் இடுக்கில் சிக்கியோ மீள முடியாமல் மரணம் நிகழ்வது 100% நிச்சயம். ஆர்வ மிகுதியில் தடுப்புகளை தாண்டி மரணத்தின் விளிம்பு வரை சென்று வந்தவர்களை பல ஆண்டுகளுக்கு பிறகு மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் மீண்டும் மிரட்டியிருக்கிறது. இதனால் குணா குகைக்கு சென்றபோது தாங்கள் பெற்ற திகிலான அனுபவங்களை பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். கொடைக்கானலில் சடலங்களை மீட்கும் பணியில் 40 ஆண்டுகளாக ஈடுபட்டு வரும் ஜோசப்பிடம் பேசினோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பூமி உள்ளே போகுது. 300 அடிக்கு மேலே ஆக்சிஜனை வேலை செய்ய முடியும், டூம் லைட்டு ஈட்டு எதுவும் வேலை செய்ய முடியாது. அதே போல் வெளிச்சமாக இருந்தால் எங்கே இருந்தாலும் எடுத்துடலாம், தேடி கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் அந்த பையன் உழுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா 4 நாள் குழி இருக்குது. அதில் போக போக 300 அடி இருக்கிறவங்க 300 அடியில் பார்த்தீங்கன்னா 1 அடி குழி தான் இருக்குது. அந்த 1 அடி குழியில் எங்கன பாடி எப்படி போகுது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அதே போல் அங்கே உள்ள வெளிச்சம் இருந்துச்சுன்னா எங்கிட்டு சைடில் எங்கிட்டு போகுதா இல்லை நேரடியாக போகுதா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே எதுவுமே இல்லை. அதே போல் நான் 300 அடி இறங்கி நிற்கிறேன், அந்த இடத்துல ஒரு கல் போடுறேன். அந்த கல் போய் கீழே போய் சேர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆகுது. அந்த கல் போய் கீழே விழுகிறது. அந்த கல் போய் அவ்வளோ சாதாரண கல் போய் விழுகிறதுக்கே 3/4 மணி நேரம் ஆகுதுன்னா அந்த 3/4 மணி நேரம் ஆக்சிஜன் வேலை செய்யலை, டூம் லைட்டு வேலை செய்யலை. என்னால் மூச்சு எப்படி தங்கு கட்டி கீழே போக முடியும்? ஏன் உயிருக்கே கேரண்டி கிடையாது. இதனிடையே மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் எதிரொலியாக கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த கிருஷ்ணகிரி மற்றும் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் இன்று தடுப்பு வேலியை தாண்டி சென்று குணா குகையின் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் செல்ல முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னெச்சரிக்கையாக அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் அந்த இளைஞர்களை பிடித்துச் சென்று விசாரணை நடத்தியதில் காரணம் தப்பினால் மரணம் என்பது போல் ஆபத்தின் விளிம்பில் நின்று செல்ஃபி புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுத்திருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பொதுவாக இதுபோன்ற சம்பவங்களில் எச்சரிக்கை செய்து அறிவுரை வழங்கி வைக்கும் வனத்துறையினர் முதல் முறையாக சம்பந்தப்பட்ட இந்த 3 இளைஞர்கள் மீதும் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதிரடியாக கைது செய்தனர். இதுபோல் விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.